ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னா, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டான கேட்ரேஜை வச்சு ஒரு கீ செயின் தான் பண்ண போகிறோம். கீ செயின்னா நார்மலான கீ செயின் இல்லை, கிளிட்டர்லாம் யூஸ் பண்ணி நடுவில் நேம் கூட வைக்கலாம், அந்த மாதிரியான கீ செயின் தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கிராஃப்டி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எம்டியான கேட்ரேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேட்ரேஜில் நம்ம ஸ்மால் ஹோல்ஸ் தான் போட போகிறோம். அதுக்கு நான் பின் யூஸ் பண்ணியிருக்கேன். பின்னை ஹீட் பண்ணிவிட்டு அதை அந்த மேலே மட்டும் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டால் போதும். ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும். 2 சைடு வேணும்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 சைடு தான் போட்டேன். பட் அதில் ஒரு சைடு தான் நான் கீச்சன் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அது போடும்போது நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதை எடுக்கும்போது தான் கஷ்டமாயிருச்சு. ஆனால் எடுத்துட்டேன் ஒரு வழியாக. நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இப்போது நம்மளுக்கு கீ செயினுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் தான் செயின் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு ரிங் இருக்கும்ல, அந்த ரிங்கோடு சேர்த்து நான் செயினை போட்டு பார்த்தேன், போகலை. அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ரிங்கை மட்டும் போட்டேன். ரிங்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக போயிடுச்சு. நான் ஒரு சைடு மட்டும்தான் இன்சர்ட் பண்ணேன் அந்த ஹோல்ஸில். அந்த ரிங் ஓப்பன் ஆகிருக்கிறதால ஈஸியாக அவுந்துடும். அதனால என்ன பண்ணிக்கோங்க, நான் கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. கையை நசுக்கிக்க போகிறீங்க, பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். நான் எதனால் ஃபஸ்ட்டு இதை இன்சர்ட் பண்ணிட்டு கட் பண்ணுறேன்னா, அப்புறம் நம்மளுக்கு கட் பண்ணும்போது சரியாக வராது. நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அதை நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நானும் வாஷ் பண்ணிட்டேன். கீழே இருக்கிற பாட்டமை கழட்டிட்டதால தான் ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாட் க்ளூ கன்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபெவிக்விக்கை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதை ஃபெவிக்விக்கை பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கையில் ஒட்டிக்கிச்சுன்னா எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த பாட்டமை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் சைட்லேயும் கம் போட்ட பிறகு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து நான் ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் OHP ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கிட்ட பிறகு இதை எதுக்கு கட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம கீழே பாட்டம் ஃபிட் பண்ணிட்டோம்ல, மேலேயும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இப்போ உள்ள நேம் எழுதி போட போகிறோம்ல, நேம் ஆர் நீங்கள் BTS ஃபேனாக இருந்தால் BTSன்னு எழுதிக்கலாம், என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்காக உள்ளே போகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக தான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு அது சின்னதாக்கிட்டேன். உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போயிட்டு வர ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு OHP ஷீட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நேம் ஆர் ஏதாவது எழுதுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துருக்குறோம். அதில் நம்ம கட் பண்ணியிருக்கிற பீஸை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவில் நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்ட பிறகு அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்ட பிறகு சைட்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்ல, ஒன்று எக்ஸஸாக இருந்துச்சுன்னா தப்பாயிடும். அதனால் சைட்லேயும் நான் கோடு போட்டு அதில் நான் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி பி ஹாப்பின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் என்ன வேணுமோ எழுதிக்கலாம். நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நடுவுலையும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி பக்கம் ஒன்று பின்னாடி பக்கம் ஒன்று தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகம் எந்த கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்கிற பீஸில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பி ஹாப்பி நேம் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அந்த பேப்பரை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிட்ட பிறகு நாம் பண்ண போகிற கீ செயின் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேப்பரில் பண்ணியிருக்கிறது நனைஞ்சிடும். ஸோ நம்ம அந்த டேப் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் எந்த சைடும் வாட்டர் உள்ளே போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எக்ஸஸான பார்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் கேட்ரேஜில் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். டேப் போட்டதால் கொஞ்சம் உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உள்ளே போகும்.
இப்போது கேட்ரேஜில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். யாராவது இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வந்து வாட்ரு வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து நான் வந்து சில்வர் கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கோல்டு கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து கிளிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். நம்ம எழுதின பேப்பர் வந்து அந்த கேட்ரேஜில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் மேலே கிளிட்டர்ஸ் இருக்கா, அதை வந்து நல்லா சைடில் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்ட பிறகு அதை வந்து ஷேக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதில் வந்து நான் வந்து ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிளாஸ்டிக்கை ஸ்டிக் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெளியே வந்து வாட்டர் லீக் ஆகக்கூடாது. இப்போது எக்ஸஸாக இருக்கிற பிளாஸ்டிக் அந்த பீஸை வந்து கரெக்டாக ஈவனாக அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஒட்டி கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து வாட்டர் லீக் ஆகிடும். நான் வந்து ரொம்ப குட்டியாக கேப் விட்டு தான் கட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. மறுபடியும் நாம் வந்து கம் யூஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா டேப் பண்ணி வெளியே வராத மாதிரி, வாட்டர் லீக் ஆகாத மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டேப் வந்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம். ஏன்னா சின்னதாக வெளியே தண்ணி வந்தால் கூட நம்மளோட கீச்செயினே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வந்து நல்லா டேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க, வெளியே லீக் ஆகாத மாதிரி. மேலே வந்து எக்ஸஸாக இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு செயின் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸை வந்து மேலே நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். நீங்கள் ஹாட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுறோம், அதனால தான் இப்படி. நெக்ஸ்ட்டு அதையும் நல்லா சேர்த்து டேப் பண்ணிக்கோங்க. நான் கீழே டேப் போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த கீச்செயினை அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும்னா நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். நான் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் கலர் யூஸ் பண்ணுறீங்க கிளிட்டர்னால் சில்வர் டேப் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில்வர் கிளிட்டர் கோல்டு டேப் எடுத்திருக்கேன். நான் கீழே கிளியர் டேப்பை வந்து ஒட்டலை, அதனால் என்ன பண்ணியிருக்கேன், டெக்கரேட்காக தான் இப்போ வந்து இந்த டேப்பை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட விடலாம், இல்லைனா இந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இதில் வந்து கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளரான கேட்ரேஜ் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கிளியராக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற நேம் வந்து கிளியராக தெரியும். அவ்வளோதான், நம்மளோட கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.